Hi friends, welcome back to Shoba Handcrafts. நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நீங்க வந்து கூடை பின்னுற ஒயர்ல கூடை பின்னி பார்த்திருப்பீங்க. ஸோ நான் இன்னைக்கு வந்து கூடை பின்னுற ஒயர்ல சின்ன பர்ஸ் பண்ண போறத காமிக்க போறேன். நீங்க புதுசா கூடை பின்ன கத்துக்க போறீங்க, இல்ல இந்த மாதிரி பர்ஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பேசிக் மெத்தட் இருக்கு. அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ இந்த பர்ஸ் வந்து சின்ன சைஸ் தான். ஸோ எப்படி பண்றது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நீங்கள் எல்லாத்துக்கும் சேம் மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து கூடைக்கும் உங்களுக்கு இந்த பர்ஸு இல்லை நீங்கள் கூடை வரல இனி எது போட்டாலும் அடி வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் அந்த பேஸ் மட்டும் சொல்லித்தர போகிறேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு கூடை பின்னுறதுக்கும் யூஸ் ஆகும், பர்ஸ்க்கும் யூஸ் ஆகும். நான் வந்து இப்போது 4 அடி நீளம் உள்ள ஒயர் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் ஸ்கேல் வச்சு நீங்கள் இந்த 1 அடி ஸ்கேல் வச்சு 4 அடி அளந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போது அகலம் வந்து 5 வரிசையும் நீளம் வந்து 11 வரிசையும் வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லா ஒயரையுமே வந்து 4 அடி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே வந்து 5 வரிசைக்கு ஒரு 4 அடியும் 11 வரிசைக்கு ஒரு 4 அடியும் எடுத்துருக்கிறேன். இனி நீங்கள் வந்து மொத்தம் 16 ஒயர் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த 16 ஒயர் வச்சு ஃபஸ்ட் நம்ம பேஸ் மட்டும் முடிச்சிடலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் போய் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் இப்போ அந்த உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காமிச்சிட்டு எத்தனை இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாமே ஒரே அளவு தான். ஸோ ஏதாவது 2 ஒயர் எடுத்துக்கோங்க. இப்படி அடியில் வந்து சமமாக வச்சுட்டு சென்டராக இது போல் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இன்னொரு ஒயர் எடுத்து அதே போல் அடியில் சமமாக வச்சுட்டு மேலே வந்து சென்டராக அதையும் பிடிச்சிக்கணும், அந்த ஒயரும் பிடிச்சிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 2 ஒயரில் தான் ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஒயருக்கு மேலே இந்த ஒயர் உள்ளே விட்டுட்டு அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து மேலே விடுங்க. அதே போல் அந்த அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து இந்த மடிச்சதுக்குள்ளே விடணும். இப்போ நம்ம 4 பக்கமும் ஒயரை வந்து மெதுவாக இழுத்திங்கன்னா ஒரு மொட்டு மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து கூடை பின்னுறதுக்கு பர்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு போகிற பேசிக் மெத்தட் இதுதான் ஃபஸ்ட்டு மொட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து நீளம் வந்து 11 ஒயர் கட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது சென்டர் இதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த சைடு ஒரு 6 ஒயரும் அந்த சைடு ஒரு 5 ஒயர் போட்டு நீங்கள் இதே போல் லைனாக போட்டுகிட்டே வரணும். ஸோ இப்போ இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த சைடு இருக்கிற ஒயர் எடுத்து மடக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம இன்னொரு ஒயர் எடுத்து இதுக்குள்ளே விடணும். நீங்கள் ஒவ்வொரு டைம் ஒயர் எடுத்து உள்ளே விடும்போது கீழே வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் விடுங்க. இல்லைன்னா நீங்கள் பின்னும்போது ஒயர் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணும்போது இறக்கமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு டைம் ஒயர் விடும்போதும் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு உள்ளே விட்டு பின்னணும். ஸோ இப்போ இதுவும் நம்ம அதே போல் அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். நான் எடுத்துக்கிறது வந்து கிளாஸ் ஒயர்ன்றதுனால கொஞ்சம் வளவலன்னு இருக்குது. அதனால் நான் ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் இழுத்து டைட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஸ்டிஃபான ஒயராக இருந்தால் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் ஒரு டைம் பின்னால் இந்த முடிச்சு போட்டாலே உங்களுக்கு அப்படியே நிற்கும். ஸோ நம்ம இந்த சைடை இப்போ வந்து ஒரு 5 ஒயரை ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்போ நான் ஸ்லோவாக பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மோஷனில் வச்சுருவேன். ஸோ அது ஃபாஸ்ட்டாக போயிடும். இல்லைன்னா வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தி ஆகிடும். அதனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த 3 ஒயர் வச்சு பண்ணும்போது நான் கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணி காமிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு 3-4 ஒயர் சேர்க்கலாம். சேர்த்துட்டு மீதி இருக்கிற ஒயர் அதே போல் அந்த சைடு நம்ம ஒயர் விட்டுருக்கோம் இல்லையா, அங்கே சேர்க்கணும்.
ஸோ இப்போ நம்ம இந்த சைடு வந்து ஒரு 6 ஒயர் வந்து சேர்த்துட்டோம். இனி இந்த சைடும் வந்து இன்னும் ஒரு 11 இல்லையா, ஸோ 6 இன்னும் ஒரு 5 ஒயர் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம் இந்த சைடு. உங்களுக்கு எப்போவுமே சென்டராக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நீங்கள் சென்டராக ஒயர் பண்ணும்போது 2 பக்கமாக நீங்கள் பிரித்து 5 6 அப்படி பிரித்து பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒயர். இல்லைன்னா ஒவ்வொரு பக்கமும் ஏற்றமும் இறக்கமாக இருக்கும். ஸோ இந்த பக்கம் இப்போ நான் ஒரு 5 ஒயர் முடிச்சுட்டு இந்த ஒரு லைன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இப்போது காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக அந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். பார்க்க உங்களுக்கு இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஒரு லைன் பண்ணுறது. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லைனுக்கு நீங்கள் அதே போல் மேல் பக்கம் ஒரு 3, கீழ் பக்கம் ஒரு 2 வச்சிங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து அகலம் 5 தான் வச்சுருக்குறோம். ஸோ சென்டராக ஒரு லைன் முடிச்சிட்டோம். இனி 4 இருக்குது. ஸோ மேலே 2 கீழே 2 லைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஆரம்பிக்கும் போது செகண்ட் லைன் ஆரம்பிக்கும் போது அதே தான். நம்ம எடுக்கிற ஒயர் வந்து மடித்து சென்டராக எடுத்துக்கோங்க. அதே போல் மேலே இருக்கிற ஒயர்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணும்போது மேலே ஒரு ஒயர் விட்டோம் இல்லையா, இதுலேருந்து இனி நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது எப்படின்னு புரிஞ்சிடும். இது போல் மேலே இருக்கிற ஒயரில் ஃபஸ்ட்டு அதே போல் நம்ம எப்பவும் போடுற மாதிரி மடிச்சுட்டு அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து மேலே விடுங்க. இப்போ நம்ம விட்ட ஒயர் மேலே விட்டோம் இல்லையா, அந்த ஒயரோட சைட்லேருந்து அடி எடுத்து இந்த மடிச்சதுக்குள்ளே விட்டுட்டு நீங்கள் 4 பக்கம் மெதுவாக இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முடிச்சு வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். பாருங்கள், மேலே ஒரு லைன் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து இதே போல் போட்டுகிட்டே வாங்க. ஸோ ஒரு லைன் முடிச்சதும் அதே போல் இன்னொரு ஒயர் எடுத்து மேலே இருக்கிற ஒயரில் ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம பண்ண ஒயரோட சைடு ஒயர் தான் நெக்ஸ்ட்டு ஒயர் கூட சேர்ந்து பின்ன போகிறோம். ஸோ அது போல் தொடர்ந்து நம்ம பண்ணிகிட்டே வர வேண்டியது தான். இது போல் இது முடிச்சதும் திரும்ப இன்னொரு ஒரு எடுத்து மேலே அப்படி பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து பேஸ் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ கூடையோட பேஸ் வந்து இந்த மெத்தடு தான் கூடை பர்ஸ் எல்லாத்துக்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். ஏன்னா நான் வந்து ஈஸியாகவும் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஃபுல் ஸ்டெப்பையும் இதில் வந்து நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து சுத்து ஒயர் வச்சு எப்படி வந்து ஃபுல்லாக முடிக்கணும்னு அடுத்த வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்க வீட்டுக்கு தேவையான கூடையெல்லாம் பின்னுறதுக்கும் இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.